Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம சாப்டர் 10ல எக்ஸசைஸ் 10.1 க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன், தட் இஸ் எக்ஸசைஸ் 10.1 ஓட क्वेश्चन सॉल्व பண்ணுவோம். So exercise 10.1. So first question என்ன அப்படினா represent graphically the displacement of 40 km of 30 degree east of north. எங்க east of north நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள்லே சொன்னேன். செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்களோ அதில இருந்து தான் நம்ம ஆங்கிளை மார்க் பண்ணோம். சோ அப்ப east of north. சோ அப்ப ஃபர்ஸ்ட் இனிஷியலி நம்ம என்ன பண்ணோம், givenல அந்த கிராஃப் வரைய போறோம். அப்ப a வெக்டார் அந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எழுதணும். எப்படி எழுதணும்ன்றதை லாஸ்ட்ல தான் சொன்னேன், ரைட்? சோ இங்க நார்த், இங்க ஈஸ்ட், இங்க வந்து என்னது வெஸ்ட், இது வந்து நம்மளுக்கு சவுத். ஸோ நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்தை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, எந்த இடத்துல 30 டிகிரி 40 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் நார்த். ஈஸ்ட் ஆஃப் நார்த்துங்கிறது இங்கேயா? ஸோ அப்போ ஈஸ்ட் ஆஃப் நார்த், அப்போ செகண்டில் நார்த் வரதுனால நார்த்தில் இருந்து தான் நம்ம போடணும். ஸோ அப்போ நார்த்தில் இருந்து 30 டிகிரி டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ 30 டிகிரிங்கிறப்ப இந்த மாதிரி வரும். ஸோ 30 டிகிரி வித் லென்த் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, 40 கிலோமீட்டர். ஸோ இதை நீங்கள் பி அப்படின்னு மார்க் பண்ணிங்கன்னா ஸோ ஓபி. ஸோ ஓபி இஸ் தி ரெஸ்பெக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி கிவன் கொஸ்டின். அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளே சொல்லியிருந்தேன். ஈஸ்ட் ஆஃப் நார்த்னா நார்த்தில் இருந்து அந்த ஆங்கிளோட ரெப்ரசன்டேஷனை போடணும். வெஸ்ட் ஆஃப் நார்த்னா நார்த்துக்குள்ள அந்த ஆங்கிளோட ரெப்ரசன்டேஷன். நார்த் ஆஃப் வெஸ்ட்னா வெஸ்ட்ல இருந்து அந்த ஆங்கிள் இங்க இருந்து நான் எடுக்கணும். ஸோ அவ்வளோதான். அப்போ இந்த ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதில் நீங்கள் ஆங்கிளை மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் விஷயம், ரைட்? ஜஸ்ட் ஒரு சிம்பிளான கொஸ்டின், அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகே, தென் செகண்ட் கொஸ்டின், கிளாசிஃபை தி ஃபாலோயிங் மெஷர்ஸ் ஆஸ் ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ். ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 10 kg வெயிட், ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும் இருக்கு. ஸோ அப்போ ஸ்கேலார்னா என்ன, இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூட். வெக்டார்னா இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். 2 மீட்டர் நார்த் ஆஃப் வெஸ்ட். ஸோ மேக்னிடியூடும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. ஸோ இட்ஸ் வெக்டார். 40 டிகிரி இட்ஸ் அ ஸ்கேலார், ரைட்? தென் 40 வாட். வாட்டுங்கிறது இது கரண்டோட யூனிட்டா? ஸோ அதுவுமே நம்மளுக்கு ஸ்கேலார். ஸோ அண்ட் தென் இது அண்ட் தென் 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது வந்து என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டா? ஸோ இது வெலாசிட்டி ஆக்சிலரேஷன், ரைட்? m மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிறப்ப ஆக்சிலரேஷனோட மெஷர். ஸோ தட் இஸ் அ வெக்டார். அவ்வளோதான். ஸோ அப்போ வெக்டார்னா இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸ்கேலார் மீன் ஜஸ்ட் மேக்னிடியூட் அலோன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 10 kg, இட்ஸ் அ மேக்னிடியூட் பிகாஸ் இட்ஸ் அ வெயிட். ஸோ இட்ஸ் அ மேக்னிடியூட். ஸோ இட் இஸ் அ ஸ்கேலார். தென் செகண்ட் ஒன் 2 மீட்டர் நார்த் ஆஃப் வெஸ்ட். ஸோ அப்போ 2 மீட்டருங்கிறப்ப இட் ஹாஸ் அ மேக்னிடியூட் அண்ட் நார்த் ஆஃப் வெஸ்ட்ங்கிறப்ப இட் ஹாஸ் டைரக்ஷன். ஸோ மேக்னிடியூட் பிளஸ் டைரக்ஷன் இஸ் தேர். ஸோ it is a vector. Then 40 degree, it is only a degree measurement. So it has only magnitude. So it's a scalar again. Then 40 watt. So what is the current unit? Then magnitude alone. So it's again a scalar. Then 10 power minus 19 coulomb. That is also a magnitude மட்டும்தான் இருக்கு. force எதுவுமே இல்லை, வெக்டார் இல்லை. So that is direction இல்லை, அதனால வெக்டார் இல்லை. So it's a scalar. Then sixth one 20 meter per second square. It is நம்மளுக்கு என்னது, acceleration ஓட யூனிட். magnitude plus direction both it's there. So it is a vector. So நம்மளுக்கு ஃபோர்ஸ், அடுத்து என்ன, ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி, இது மூணுமே வந்து நம்மளுக்கு வெக்டாராக இருக்கும்ன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் விஷயம். தென் தேர்டு அகைன் நம்மளுக்கு சேம் இதே மாதிரி கொஸ்டின் தான். கிளாசிஃபை தி ஃபாலோயிங் ஆஸ் தி ஸ்கேலர் அண்ட் வெக்டார் குவான்டிட்டி, டைம் பீரியடு, டிஸ்டன்ஸு, ஃபோர்ஸு, வெலாசிட்டி, ஒர்க் டன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேலர் அண்ட் வெக்டாரில் சொல்ல போகிறோம். சொல்யூஷன். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணோம், டைம் பீரியட். இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸாம்பிளே பார்த்தோம், 5 செகண்ட் இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்றது. இட்ஸ் அ மேக்னிடியூட், ரைட்? ஸோ மேக்னிடியூட் இட்ஸ் அ ஸ்கேலார் quantity. Then second one distance. Distance ஒன்றப்ப again நம்மளுக்கு என்ன, it has a magnitude alone, right? Distanceன்றப்ப இவ்வளோ கிலோமீட்டர் இவ்வளோ மீட்டர் இருக்கு அப்படின்னு மட்டும் தான் பேசுவோம். So it has only magnitude. So that is also a scalar. Then third one force. Forceங்கிறப்ப it has both magnitude and direction. எந்த பக்கம் போகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம். So magnitude and direction both are there. So it is vector. And velocity. Sixth one என்னது, velocity கேட்டிருந்தாங்க. Velocity means it is magnitude and direction. It has both magnitude and direction ரெண்டுமே இருக்கிறதுனால
it is வந்து நம்மளுக்கு என்னது vector. Fourth one is also vector. Then fifth one work done. Work doneங்கிறப்ப just magnitude ஒரு வெறும் constant மட்டும்தான் வரும். So it is a magnitude. வெயிட்டுக்கு ரிலேட்டடாக வரும். So that it is a scalar. அவ்வளோதான். Then fourth question என்ன, in the figure 10.6. So அவங்களே கொடுத்துட்டாங்க diagram. So check, identify the following. Co-initial என்னது, equal என்ன, collinear என்ன, but not equal. collinearனாலே அதான மீனிங். collinearனா they are parallel but not equal. அவ்வளோதான் கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ ஒரே பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து என்னது கோஇனிஷியல். இப்போ பாருங்க இந்த பாயிண்ட்ல இருந்து ஏ வெக்டார் போகுது, பி வெக்டார் சாரி டி வெக்டார் போகுது, வேற எங்கேயுமே நம்மளுக்கு என்ன பாயிண்ட்ஸ் இல்லை. அப்போ ஏ அண்ட் டிஆர் நம்மளுக்கு என்னது கோஇனிஷியல் வெக்டார்ஸ். அவ்வளோதான், வேற எதுவுமே கோஇனிஷியல் இல்லை. ரைட், பிகாஸ் இங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் இல்லை பாருங்க, பாயிண்ட்ஸ்ல இருந்து போல இங்கேருந்து பி வருது தனியா, அண்ட் தென் இங்கேருந்து சி போகுது. ஸோ தட் ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா தான் they are coinitial only at this point D and A are goes. So this is the they are the collinear coinitial vector. Then equal na என்ன அர்த்தம், magnitude and direction ரெண்டுலயுமே சேமா இருக்கணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா parallel இருக்கு, ஓகே, magnitude சேமா இருக்கு, பட் direction பாத்தீங்கன்னா A vector இந்த பக்கம் போகுது, C vector இந்த பக்கம் போகுது. So that they are not equal. இப்போ இங்க பாருங்க they are distance in same and direction is also same. இப்படி போகுது D-யும் B-யும். So that is they are the equal vectors. அவ்வளவுதான். So அப்ப equal vectors நமக்கு என்ன, B vector and D vector. Then third one என்ன கேட்டிருந்தாங்க, collinear but not equal. அப்ப collinear-ஆ இருக்கணும், collinear-னா parallel-ஆ இருக்கணும், அதுதான் கண்டிஷன். அப்ப இதுவுமே collinear தான், பட் என்ன அர்த்தம்னா they are equal-ஆ இருக்கு. அப்ப இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப இன்னொன்னு என்ன, A vector and C vector they are collinear because they are parallel but not they are equal in direction. So அது equal vector கிடையாது. அப்ப third condition collinear but not equal கான கண்டிஷன் வந்து நமக்கு என்ன, A vector and C vector மட்டும்தான். அவ்வளவுதான் அந்த fourth question over. Then fifth question என்னன்னு பாருங்க, fifth one, answer the following true or false question. அவங்களே கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. ஸோ கொடுத்துருக்கிறதெல்லாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ ஏ வெக்டார் அண்டு மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஆர் கொலினியர். கொலினியர்னா என்ன அர்த்தம், பேரலா இருக்கு. எஸ், ட்ரூ எப்படின்னு பார்ப்போம். அண்ட் தென் செகண்ட் ஒன், டூ கொலினியர் வெக்டார்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். ஸோ ரெண்டு கொலினியர் வெக்டாரா இருக்குன்னா மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ தான் நம்ம பார்த்தோம் மேலே எக்ஸாம்பிள், பட் எனிவேஸ் பார்க்கலாம். டூ வெக்டார்ஸ் ஹேவிங் சேம் மேக்னிடியூட் ஆர்ஸ் கொலினியராக இருக்கணும், அதுவுமே அவசியம் இல்லை. ரைட், ஏன்னா ஒரு வெக்டார் இப்படியும் இன்னொரு வெக்டார் இப்படியும் போடலாம். ஸோ தட் தே ஆர் நாட் ட்ரூ ஆல்வேஸ். ரைட், சம் கேசஸ் இட் மே பி ட்ரூ, பட் நம்ம ஜென்ரலைஸ்டு ஃபார்மில் தான் சொல்லணும், இருக்குமா இருக்காதான். ரைட், டூ கொலினியர் வெக்டார்ஸ் ஹேவிங் சேம் மேக்னிடியூட் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த நாலு ஆப்ஷனும் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ, அதாவது ஏ வெக்டார் அண்ட் மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஆர் லைஸ் கொலினியரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், அப்போ கொலினியர்னா பேரலா இருக்கணுமா? எஸ், வெக்டார் ஏ வெக்டார் அண்ட் மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார் ரெண்டுமே வந்து என்னவா இருக்கும், பேரலல் டு தி சேம் லைன், ஒரே லைனுக்கு பேரலா இருக்கும். they are lies on the same line. அப்ப இது வந்து என்னது, they are collinear. Right, and second one வந்து நம்மளுக்கு என்னது, false. two collinear vector are always equal in magnitude. கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வந்து நம்மளுக்கு என்ன, false. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிடலாம், இருக்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு. ஓகே, அப்ப இது வந்து ஃபால்ஸ்னா எப்படி சொல்லுவீங்க, இப்ப ரெண்டு வெக்டாரும் கொலினியரா இருக்கு அப்படின்னா தே ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூடா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இப்போ ஒரு வெக்டார் ஏ வெக்டார் நான் ஒன்று எடுக்கிறேன், ஸோ அது இவ்வளோதான் இருக்கு லென்த் அப்படின்னா பி வெக்டார்னு இன்னொன்று எடுக்கிறேன், கொலினியர் தான், டைரக்ஷனை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, இது பி வெக்டார். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 5 மீட்டர் இருக்கு அப்படின்னா இது ஒரு 10 மீட்டர் இருந்தால் தே ஆர் டிஃபரெண்ட் இன் மேக்னிடியூட். ரைட், ஸோ தே ஆர் கொலினியர் எனிவேஸ் பிகாஸ் தே ஆர் parallel to each other. ஸோ தே ஆர் collinear. அப்ப parallel இருக்கிறதால they are collinear. So that is the reason. And third one என்ன கேட்டிருந்தாங்க, again third question வந்து two vectors having same magnitude or collinear இருக்கணும்னு அவசியம் இல்லை. So two vectors are same magnitude, அதுவுமே வந்து நம்மளுக்கு என்னது, ஃபால்ஸ் தான். ஏன்னா சேம் மேக்னிடியூடா இருக்கு அப்படின்னா ஆப்போசிட் இன் டைரக்ஷன் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ கொலினியரா இருக்கணும், சாரி டூ வெக்டார்ஸ் ஆர் சேம் மேக்னிடியூட் ஆர் கொலினியரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ டூ வெக்டார்ஸ் ஹேவிங் சேம் மேக்னிடியூட் மேபி டிஃப்ரெண்ட் இன் டைரக்ஷனாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ தே ஆர் நாட் வந்து என்னது, கொலினியர். ஸோ அப்போ கொலினியர் இல்லை அப்படிங்கிறத பேசிடலாம். தென் ஃபோர்த் ஒன்று என்னது, ஃபோர்த்து சப்டிவிஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டூ கொலினியர் வெக்டார்ஸ் ஹேவிங் சேம் மேக்னிடியூட்
ஆர் ஈக்குவலாக இருக்கணுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக ட்ரூ கிடையாது. அகெயின் சேம் மேலே பேசின அதே விஷயந்தான். அப்போ இதுவுமே வந்து நம்மளுக்கு என்ன ஃபால்ஸ். ஏன் இது ஃபால்ஸு? ஸோ ஏன்னா இப்போ ஒரு வெக்டார் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ இதோட ஏ வெக்டார்னு வைங்க, இது ஒரு 5 மீட்டராக இருக்குது. அதே மாதிரி பி வெக்டார்னு இன்னொன்று இருக்குது. ஸோ அதுவுமே 5 வெக்டாராக தான் இருக்குது, 5 மீட்டராக இருக்குது. ஸோ பி வெக்டாருமே ஓகே. ஸோ தே ஆர் இன் டைரக்ஷன் இப்படி, பட் என்னவா இருக்குது? தே ஆர் நாட் பேரலல். ஏ வெக்டார் இப்படி இருக்குது, பி வெக்டார் இப்படி இருக்குன்னா தே ஆர் நாட் பேரலல். ஓகே. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? பேரலாக இருந்து இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனில் சேமாக இருந்தால் தான் இட் இஸ் ஈக்குவல் வெக்டார். ஸோ அப்போ ஒரு ஏ வெக்டார் இப்படியும் பி வெக்டார் இப்படியும் வரைஞ்சிங்கன்னா தே ஆர் என்னது? நான் ஈக்குவல் வெக்டார். ஸோ தி ரிசல்ட் இஸ் ஃபால்ஸ். ஒரு சில கேசஸ், அதாவது ஏதாவது 1 எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம், வரும்ன்றது கொடுக்கலாம், பட் நம்ம பேசுறது இன் ஜென்ரலாக பேசணும். இன் ஜென்ரலாக ட்ரூவான்னு கேட்டிங்கன்னா நோ, இட் இஸ் நாட் ட்ரூ இன் ஜென்ரல். ஓகே. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். அவ்வளோதான் இந்த கொஸ்டின் நம்பர் 5 ஓவர். Right, so that's all for this question number 5 and that's all for this exercise also. Okay, so இதோட வந்து இந்த 10.1 exercise வந்து நமக்கு over. Just இந்த 10.1ல நமக்கு ஒரு 5 question இருக்கு, எல்லாமே பேசிக்கான விஷயங்கள் தான். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் டோட்டலாகவே நமக்கு ஜஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் திஸ் வெக்டர் அல்ஜிப்ராவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க ஒரு விஷயந்தான். ஓகே. ஸோ ஜஸ்ட் அந்த எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீடியோவில் பேசின அந்த பேசிக்ஸு இந்த விஷயங்கள்லாம் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ஒன்றுமே இல்லை. ரைட், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான் இது. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் 10.2 பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட். அங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்னிடியூட்ஸ்லாம் கண்டுபிடிப்போம். ஒரு வெக்டார்ஸ்க்கும் மேக்னிடியூடு, டைரக்ஷன் கொசைனு, டைரக்ஷன் ரேஷியோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்போம். அந்த எக்ஸசைஸ் தான் நம்மளுக்கு வந்து அடுத்த 11th சாப்டருக்குமே வந்து பேசிக், அதாவது 3 டைமென்ஷனல் ஜாமெட்ரிக்குமே அடுத்த வரப்போகிற எக்ஸசைஸ் தான் நமக்கு வந்து basics. Right, so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.